2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறிய அடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக்கொண்டான். 2. அவன் மோவாபியரையும் முறிய அடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டுகிறவர்களானார்கள். 3. ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்பத் தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறிய அடித்து 4. அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து இரதங்களில் 100 இரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். 5. சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20,000 பேரை வெட்டிப்போட்டு 6. தமஸ்குக்கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 7. ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். 8. ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரொத்தாயிலுமிருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான். 9. தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது 10. ஆதாதேசர் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுகசெய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான். 11. அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும். 12. ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடுங்கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். 13. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறிய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். 14. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். 16. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். 17. அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமேலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். செராயா சம்பிரதியாயிருந்தான். 18. யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். 2. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ள வனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். 3. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். 4. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். 5. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரிலிருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். 6. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசே தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். 7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்பிக் கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். 8. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். 9. ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். 10.
ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனைச் சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். 11. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்குக் கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். 12. மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள். 13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம். 1. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறிய அடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத்பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக்கொண்டான். 2. அவன் மோவாபியரையும் முறிய அடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளைச் செலுத்தினார்கள். 3. சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதியண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறிய அடித்தான். 4. அவனுக்கு இருந்த 1000 இரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து இரதங்களில் 100 இரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடிப் போட்டான். 5. சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20,000 பேரை வெட்டிப்போட்டு 6. தமஸ்குவுக்கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளைச் செலுத்தினார்கள். தாவீது போனிடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 7. ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். 8. ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திக்காத்திலும் கூனிலுமிருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அதனாலே சாலொமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். 9. தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசரின் இராணுவத்தையெல்லாம் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு கேட்டபோது 10. அவன் தாவீது ராஜாவின் சுகசெய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாரேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வினவுதல் சொல்லவும் தன் குமாரனாகிய அதோராமையும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமுமான சகலவித தட்டுமுட்டுகளையும் அவனிடத்துக்கு அனுப்பினான். ஆதாரேசர் தோயுவின் மேல் யுத்தம் பண்ணுகிறவனாயிருந்தான். 11. அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். 12. செரியாவின் குமாரன் அபிசாயை உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 ஏதோமியரை முறிய அடித்தான். 13. ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போனிடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 14. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். 15. செரியாவின் குமாரன் யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். ஆகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். 16. அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அபிமேலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். சவிஷா சம்பிரதியாயிருந்தான். 17. யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் புத்திரர் ராஜாவினிடத்தில் பிரதானிகளாயிருந்தார்கள். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.